80களில் தமிழ் சினிமாவின் இலக்கணத்தையே தன் பேனாவால் மாற்றி எழுதிய அந்த அபூர்வ கலைஞர், திரைக்கதை மன்னன் கே. பாக்யராஜ் இன்று மாரடைப்பு காரணமாக காலமானார். பிரம்மாண்டமான சண்டை காட்சிகளோ அதிரடி வசனங்களோ இல்லாமல் வெறும் யதார்த்தமான நகைச்சுவை மற்றும் மனித உணர்வுகளை மட்டுமே மூலதனமாக வைத்து தமிழ் சினிமாவின் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் இவர். இமயத்தின் சிகரம் பாரதி ராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற காவியங்களில் உதவியாளராக தன் பயணத்தை தொடங்கிய பாக்யராஜ், சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி அடுத்த சில ஆண்டுகளிலேயே ரஜினி, கமல் போன்ற உச்ச நட்சத்திரங்களுக்கு இணையான ஒரு மாபெரும் வெற்றி கூட்டத்தை பின்னால் திரட்டி வைத்தார். மற்ற ஹீரோக்கள் 100 பேரை அடித்து வீழ்த்தி கொண்டிருந்த போது ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கும் பலவீனங்களையும் அப்பாவித்தனத்தையும் திரையில் காட்டி தன்னைத்தானே கிண்டல் செய்து கொண்டு மக்களை சிரிக்க வைத்ததுதான் பாக்யராஜின் மிகப்பெரிய பலம். அந்த 7 நாட்கள் படத்தின் பாலக்காட்டு மாதவன் கதாபாத்திரமாகட்டும் அல்லது முந்தானை முடிச்சு படத்தில் அந்த முருங்கைக்காய் மேஜிக் ஆகட்டும், அவர் திரையில் உருவாக்கிய ஒவ்வொரு அசைவும் இன்று வரை தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா என அவர் இயக்கிய படங்கள் அனைத்தும் திரைக்கதை எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கு இன்றும் ஒரு பாட புத்தகமாகவே திகழ்கின்றன. பாக்யராஜ் பெரும் ஒரு கலைஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களாக இருக்கும் பார்த்திபன், பாண்டியராஜன் போன்ற பல திறமைசாலிகளை தன் பட்டறையில் செதுக்கி உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர். நடிப்பது, இயக்குவது, வசனம் எழுதுவது, இசையமைப்பது என திரையுலகின் அத்தனை துறைகளிலும் தன் முத்திரையை பதித்த ஒரு பன்முக மேதை இன்று அமைதியாக தன் பேனாவை மூடி வைத்து விட்டார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருந்து இளம் படைப்பாளிகளின் உரிமைகளுக்காக கடைசி வரை குரல் கொடுத்து வந்த அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை தமிழ் திரையுலகிற்கு ஏற்படுத்தியுள்ளது. காலங்கள் உருண்டோடினாலும் அவர் உருவாக்கிய அந்த தனித்துவமான நகைச்சுவை பாணியும் எளிய மனிதர்களின் வாழ்வியலை படம் பிடித்த அந்த நேர்த்தியும் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். ஒரு படைப்பாளிக்கு தோல்வி என்பது மரணம் அல்ல, அவனது படைப்புகள் மக்களால் மறக்கப்படும் போதுதான் அவன் உண்மையாக இறக்கிறான். அந்த வகையில் பாக்யராஜ் என்னும் மகா கலைஞன் தான் விட்டு சென்ற ஆயிரக்கணக்கான திரையுண்டுகளின் மூலம் தமிழ் மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார்.